பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமந்தாலும் கலியுதயம் காட்சி வந்து யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரீட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அடுத்தது தலைப்பு, தயவு செஞ்சு என் முகத்தில் முழிக்காத, தயவு செஞ்சு என் முகத்தில் முழிக்காத. மகாபெரியவா மேலே அத்தியந்த பக்தி இருக்க ஒருத்தர் வந்து தரிசனம் பண்ண காஞ்சிபுரம் வந்தார். மகாபெரியவா முன்னாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணும்போது அறகுறையாக நமஸ்காரம் பண்ணார். அந்த கச்சம் கட்டின்றார் பஞ்சகச்சம், ஆனால் காலில் தெரிஞ்சிட போகிறது பெரியவாளுக்குன்ற மாதிரி ஏதோ அது மாதிரி ஒரு பயந்துட்டே இழுத்து விட்டுக்கிறாராம். மேலே மேலே சரியாகவும் நமஸ்காரம் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவருக்கு கால் முழுக்க படைன்னு சொல்லுவாள், எக்ஸீமா அப்படிங்கிறது, கரப்பான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்ம இவர் சொல்கிறார் வியாதி அப்படின்னு, அந்த இது வந்திருக்கு, சூரிய சரங்கு மாதிரின்னு வச்சுப்போம், எக்ஸீமா அது வந்திருக்கு, கருப்பாக அடையாக அப்படியே வந்திருக்கு, வெதிமினா மாதிரி இருக்குது. பெரியவா கிட்ட சொல்லியிருக்காரு. பெரியவா இவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவர் ஒன்றும் கேட்கல. பெரியவா பரமேஸ்வரன் இல்லை, எல்லாம் நம்ம உடனே கொட்டிடுவோம். பெரியவா காலில் மாதிரி வந்திருக்கு, நானும் எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன், பெரியவா போக மாட்டேங்கிறது. தாம்பரத்தில் ஒரு சன்னியாசியை பார்த்தேன் அப்படின்னாரு. பெரியவா இன்ட்ரெஸ்டாக அப்படி கேட்டுட்டார். இந்த விஷயம் இருக்குது தெரியுமே அவருக்கு, பெரியவா தான் இதை சொல்ல வைக்கிறார். அவர் கூட நான் மகாபெரியவாளுடைய சிஷ்யர்னு சொன்னார். உங்களை மாதிரியே குச்சி ஒன்று கையில் வச்சுருக்கார், அதாவது தண்டத்தை எப்படி இருக்குது குச்சி ஒன்று வச்சுன்னு இருக்கார். அவர் வந்து சொன்னார், என் மேலே யாரோ ஏவல் அது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கா, அதனால் எனக்கு அதனால தான் இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு, அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு மந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை என்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அதை பிழிஞ்சு எல்லா இடத்துல தேய்க்கணும் அப்படின்னாரு. தேய்ச்சி விட்டேன், ஆனால் அப்படியும் எனக்கு போகலை அப்படின்னாரு. அதெல்லாம் பலனடிக்காமல் பெரியவாளுடைய அத்தியந்த பக்தர் இதெல்லாம் போய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணுறவாளை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாருன்னா பெரியவாளுக்கு என்ன ஆகும்? செம கோபம். பெரியவாள் கோபம் வந்துருதான். அவர் கோபமே வராது, அந்த முகத்தில் அப்படி ஒரு கோபம் கடுமையாக இருந்தது தான். என்ன சொன்னேன், நான் ஜெயேந்திரருக்கு மட்டும்தான் சன்னியாசம் கொடுத்துருக்கேன், வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை. யாரோ ஒரு போலி சாமியார் என் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி கலாட்சேபம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அவன்லாம் அப்படி நடந்துக்கிறான்னா உன்னை மாதிரி ஆள்லாம் அவங்ககிட்ட போகிறதுனால தான் அவனுக்கு இப்படி வருது, திமிர் வருது, ஏமாத்துறான். உன்னோட குரு மேலே நம்பிக்கை இருந்தால் நீ அங்கே போயிருப்பியா அப்படின்னாரு. திருன்னு முழிச்சார். ஒன்றும் பண்ணல, ஆனால் தாம தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க பெரியவான்னு சொல்லியிருந்தா இந்த இன்சிடெண்ட் இதோட முடிஞ்சு போயிட்டுருக்கோம். ஆனால் பெரியவா அதுவும் அனுகிரகம் தான், பெரியவா சொல்ல விடலை அந்தவர். அதனால் என் முன்னாடி நிற்காத, தயவு செஞ்சு என் முகத்தில் முழிக்காத, வெளியில் போயிடு அப்படின்ட்டார். அவர் ஒரு அவமானமாக போயிட்டார் வெளியில். அவர் வீட்டுக்கு போனவனே தான் யோசிச்சு பார்த்துருப்பார், இருக்கும் நம்ம பண்ணது ரொம்ப தப்பு, பெரியவாளை தான் முதல்ல பார்த்துருக்கணும்னு. ஆனாலும் அவருக்கு ஒரு காலில் இது மாதிரி படைகடெல்லாம் வந்துடுது. திருப்பி பெரியவா சொன்ன பிறகு அவர் இஷ்யூ அவருக்கு கொஞ்சம் யோசிக்கிறார், போகலாமா வேணாமா போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பெரியவாளை ஒருத்தர் தரிசனம் பண்ணவர், அவர் அன்றைக்கும் நின்றுருக்கார். பெரியவா எப்போ வந்து இந்த இவரை திட்டினாரோ இருக்கும்போது அவரும் அந்த இடத்துல இருந்திருக்கவர் போல இருக்குது. அவருக்கு தெரிஞ்சவர் போல இருக்குது, இவர் கொஞ்சம் தெரிஞ்சவர். அவர் வந்து பெரியவா கிட்ட சொன்னாதான், பெரியவா க்ஷமிக்கணும், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னாராம். என்ன சொல்லுங்க அப்படின்னு. அன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாகவே பேசினேள் அந்த இவர்கிட்ட, காலில் படம்லாம் வந்துருந்தது அந்த மாதிரின்னு.
அதனால் அவரை நான் இப்போ கூட நேற்றுக்கு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் அது பெருசாகி எக்கச்சக்கமாக அது பரவி போய் அதுலேருந்து இதெல்லாம் வடிகிறது, தனித்தனியாக வடிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கார். அவர் தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்திருக்கார். ஏதோ அன்றைக்கி அவருடைய போய் அப்படி பண்ணிட்டார். அவர் ஒன்றும் சொல்லலை, நானாகவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி இதை பற்றி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு ஒன்று. பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கணும். யார் தப்பு பண்ணாலும் அவளே திருப்பி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கூட பரமேஸ்வரன் நினைக்கிறதில்ல. அவர் ஃபீல் பண்ணிட்டார், அவர் தப்புன்னு தெரிஞ்சுட்டார். ஆனால் அவர் ஏதோ ரொம்ப அவருக்கு வெக்கப்படுறார், கஷ்டமாக இருக்குது அவருக்கு. திருப்பி வந்து பெரியவாள் எப்படி முகத்தில் முழிக்கிறது, பெரியவா அது மாதிரி முகத்தில் முழிக்காத வராத அப்படின்னு தயவு செஞ்சு முகத்தில் முழிக்காதன்னு சொன்ன பிறகு எப்படி போகிறதுன்னு இருந்திருக்கார் இல்லையா. அதையே கூட நல்லதாக எடுத்துகிட்டு இருக்கா பெரியவா, பரவாயில்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பெரியவா என்ன சொன்னாலும் அப்படியான்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு விபூதி இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படி நெஞ்சு மேலே வச்சுட்டு தியானம் பண்ணிகிட்டே இருந்தாராம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருடைய உடம்புல எல்லா இடத்துலையும், ஏன்னா அவருக்கும் எல்லா உடம்புலையும் இப்போ பரவி இருக்குது. இப்போது முன்னே இருந்தது அப்படி இருந்தது, காலில் இருந்தது, இப்போ எல்லா இடத்துலையும் பரவி. அப்புறம் எடுத்து அந்த விபூதி எடுத்து கொடுத்தாராம், ஒரு இலையில் கொடுத்து. சிஷ்யர் வந்து இலையை எடுத்து கொடுத்தோன்னே பெரியவா அவளுக்கெல்லாம் தெரியுமே என்ன பண்ணுவான்னு, உடனே எடுத்து இந்த விபூதியை போட்டாராம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தடவிக்க சொல்லு, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாராம். அவர் போய் கொடுத்தாராம். பெரியவா அங்கே சங்கல்பம் பண்ணும்போது பரமேஸ்வரன் நினைக்கும் போதே அங்கே எல்லாம் போக ஆரம்பிச்சுட்ருக்கோம். போய் கொடுத்துருக்காரு அந்த விபூதி. அவர்லாம் நல்லா தடவிண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அந்த இது முடியறது சம்பவம். ஆனால் அந்த மீதி சம்பவத்தை நம்மளே முடிச்சுக்கலாம். ஏன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த எபிசோடை நடத்துகிறதே அவர் தானே எல்லாருக்கும். ஸோ அதனால் அவரே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறதுனால அதை தடவிண்டவருக்கு என்ன இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எல்லாமே காணாமல் போயிட்டு அப்புறம் வந்து பெரியவாளை வந்து அவர் தரிசனம் பண்ணி அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்து பழைய எதுக்கு பண்ணதுக்கு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் க்ஷமிக்கணும்னு வந்துட்டும் போயிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கும். அதில் அது மாதிரி இல்லை சொல்லலை அப்படின்னாலுமே நிச்சயம் இதெல்லாம் நடந்திருக்கும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இல்லையா, அவர் இதெல்லாம் அவரவே இறங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணுவார். அதான் கைலாசத்துலேருந்து நம்மளுக்காக இறங்கி வந்த மகாபிரிவா இதெல்லாம் பண்ண மாட்டாளா பக்தர்களுக்கு? ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா பாதமேச்சர் மகாபிரிவா பாதமேச்சரணம்.